வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 1151ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இதை வச்சு ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாகறேன். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். வேற அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, போன எபிசோட எண்டிங்ல நம்ம பெரிய குழந்தை ஜெயின்ட் ரோபோட்டை தண்ணியில வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து தண்ணியில மூழ்கின்னு இருக்கும். இப்போ வார்க்கரி வந்து கரையோரமா நின்று அதை பாக்குறாரு. அண்ட் அதை வந்து மற்ற மரீன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன மான்ஸ்டர்னு சொல்லிட்டு பாத்துக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல கூட நம்ம மார்ஸ் வர சாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அந்த கரையோரமா நிக்கிறாங்க. மரீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் உள்ள நுழைஞ்ச மாதிரி அப்படியே வாய்ப்பு வந்து பாத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து சீன் எங்க போதுன்னா உலகம் ஃபுல்லா போகுது. ஏன்னா ஜெயின்ட் ரோபோட் தண்ணிக்குள்ள போனதுனால டிரான்ஸ்மிஷன் கட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் பாத்துருக்காங்க உலகம் ஃபுல்லா. அந்த டிரான்ஸ்மிஷன் கட் ஆனதால என்னாச்சு அதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. உண்மையிலேயே வேர்ல்ட் கவர்மெண்ட் வெகப்பங்க கொண்டுடுச்சா, என்ன நினைச்சு அவருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஸ்டார் தானே வந்து அவர் ஆஸ்திரேலியா வச்சிருக்காங்க, கட்டி வச்சுதான் சொன்னாங்க, அப்ப அவன் தான் ஏதோ பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணு பேசிக்கிறாங்க. சீன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்காக போயிட்டு வந்து நிக்குது. அதுக்கடுத்து திருப்பி சீன் எக் எடுக்க வருது. அப்ப 5 எல்டர்ஸ் வந்து யோர்க் கிட்ட கேக்குறாங்க, யோர்க்கு இன்னும் எத்தனை வெகப்பங்க உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப யோர்க் வந்து இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, ஒன்னு வந்து லிலித், இன்னொன்னு அட்லஸ்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்றா. லிலித் வந்து லேபஸ்ட் இடத்துல இருக்கிறான், அட்லஸ் வந்து கீழே ஃபேப்ரிஸ்ட் இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு யோர்க் வந்து சொல்றா. அதுக்கடுத்து 5 எல்டர்ஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. மீதி பேர் எலிமினேட் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அப்ப இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரு, நாம தாராளமா பண்ணிடலாம், ஏன்னா வெகப்பங்க் இறந்ததுக்கு அப்புறமும் பங்க் ரெக்கார்டு ஆக்டிவேட்டா தான் இருக்குது. ஸோ நம்ம யோர்க் வச்சு அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மீதி 2 பேர் தேவையில்லை, அவங்களை கொண்டுலான்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. ஸோ இதுக்கடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, போயிட்டு லில்லித்தையும் அட்லஸையும் கொல்ல போறாங்க. இதுக்கடுத்து சீன் எங்க போனா, டோரி புரோகி லூஃபி கிட்ட போகுது. ஜெயின்ட் ஷிப் வந்து திரும்பி கிளம்புறது ரெடி ஆயிடுச்சு. லைட்டா கரை விட்டு நவர ஆரம்பிக்குது. அப்ப நம்ம டோரி புரோகி லூஃபி எல்லாம் வந்து எகிரி குதிச்சு கப்பல்ல லேண்ட் ஆகுறாங்க. அண்ட் லூஃபி ஃபர்ஸ்ட் டைம் ஜெயின்ட் ஷிப்ல வந்து போயிட்டு, ஆகா இது பார்க்கவே சூப்பரா இருக்குது, ரொம்ப பெருசாகுதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை என்ஜாய் பண்ணின்னு இருக்கிறான். அதே சமயத்துல சுத்தி சாதா மரீன் ஷிப் இருக்குதுல்ல, அவங்கள எங்கேயும் நவுந்துன்னு இருக்கிறாங்க. அப்ப அதுல குறிப்பா சொல்லணும்னா, நம்ம டாலாக்காவா இருக்கட்டும், அதுக்கு ப்ளூ கிராஸா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் சின்ன குழந்தை மாதிரி ஆகிறாங்க. அதே டாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து கட்டிட்டு வருது சின்ன குழந்தையானதுனால. சோ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாணி வந்து பவர் யூஸ் பண்ணி புல்லட்ஸ் வந்து ஷூட் பண்ணிருப்பா. அது அவங்க 2 பேர் மேல பட்டு இருக்கும். அதனால அவங்க 2 பேரும் சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. என்ன பண்றது எது பண்ணு தெரியாம வந்து முடிச்சிருக்காங்க. இந்த சைட் பாணி அதை பார்த்து சிரிச்சுனுக்கிறா. அதுக்கடுத்து லூஃபி வந்து ஜெயின்ட் ஷிப் பாக்குறான். அதுக்கடுத்து ஒய்மோ காசியும் பாக்குறான். பார்த்துட்டு அவன்கிட்ட பேசினுக்கிறான். சோ பேசிட்டு சாப்பாடுக்குதான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அந்த சமயத்துல சாஞ்சி வந்து நாமி கிட்ட போன் பண்ணிட்டு, நாங்க கிளம்ப போறோம், நீங்க எங்க இருக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்ப நாமி வந்து, நாங்களும் வந்து ரெடி ஆயிட்டேன் கிளம்புறதுக்கு, ஆனா நாங்க கடல்ல லேண்ட் ஆக முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல, சோ உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படலான்ற மாதிரி சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப சாஞ்சி என்ன சொல்றான்னா, கண்டிப்பா நான் வந்து என்னோட உசுரை கொடுத்தாவது உங்களை, ராபின், அதுக்கடுத்து லிலித் 3 பேரை நான் காப்பாத்துவேன், மீதி பேர் எக்கடி கேட்டு போனா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே உசோப் அதை கேட்டுட்டு, டேய் வேணா எங்களையும் காப்பாத்துறான்னு சொல்லிட்டு கத்துறான். அண்ட் இதுக்கு பார்த்தா அதுக்கு கூட பிராங்க் இருக்கிறானா, அவன் வந்து சன்னியை நான் பாத்துறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். மறுபடியும் உசோப் வந்து, வெண்ணைங்களா எங்களை வந்து பாத்துக்கடான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். அண்ட் அதே சமயத்துல சீன் வந்து ஷார்ட்டா நம்ம கக்கு கிட்டயும் சூசி கிட்டயும் போகுது. அப்ப கக்கு வந்து கிளம்பி போ சூசிங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சூசி வந்து இல்ல கக்கு, நான் அவன்கிட்ட ஒன்று சொல்ல வரணும்னு சொல்லிட்டு சொல்ல வரா. அப்ப கக்கு வந்து அவன்கிட்ட கத்துறான், இல்ல நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, கிளம்பி போ, திருப்பி உச்சிங்க வந்தானா அவன் வந்து ஒன்று கொண்டுடுவான், என்னால அவனை தடுக்க முடியாது, இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு கக்கு வந்து மறைமுகமா அழுதுனே சொல்றான். அண்ட் சூசி வந்து பார்த்தா ஓப்பனா அழுதுட்டு எதுவும் சொல்ல முடியாம அவன் எங்கேருந்து போயிடுறான். ஸோ இதுக்கடுத்து சீன் திருப்பி நம்ம லூஃபி கிட்ட எல்லாம் வருது. அப்போ ஒருத்தர் வந்து பறந்து வர்றாரு அந்த ஜெயின்ட் ஷிப்பை நோக்கி. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா தலைவன் மார்ஸ் தான் வரான். எல்லாம் வந்து அப்படியே பாக்குறாங்க, ஓ மறுபடியும் வரான்னா இது தலைவலியா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிறாங்க. அந்த சமயத்துல லூஃபி என்ன பண்றான்னா, ஜெயின்ட் ஷிப்ல இருக்கிற கிச்சனுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிறான். ஆக்சுவலா அங்க ஜெயின்ட் ஷிப்ல இருக்கிற குக் வந்து சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பாரு. டோரியம் முறையை சொல்லிட்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி லூஃபி ரொம்ப சாப்பிடுவான், அதான் சாப்பாடு ரெடி பண்ணி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதனால அவர் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறத ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால போயிட்டு அவன் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருக்கிறான். ஸோ இதுக்கடுத்து ஒரு தரமான சீன் வருது. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மார்ஸ் வந்து அட்டாக் லான்ச் பண்றாரு. அந்த ஜெயின்ஸ் எல்லாம் சாதா ஜெயின்ஸ்லாம் வந்து போயிட்டு அந்த அட்டாக் பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஃபயர் அட்டாக் லான்ச் பண்றாரு. அண்ட் அந்த ஃபயர் வந்து கப்பலும் லேட்டா பத்திதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், மத்தவங்க அணைக்கத்து முயற்சி பண்றாங்க. அண்ட் அந்த பெரிய ஜெயின்ஸ் வந்து நம்ம சாஞ்சி அவர் மத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணவும் ட்ரை பண்றாங்க அந்த அட்டாக்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி அங்க வந்து போயின்னு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப மார்ஸ் இன்னொரு அட்டாக்கு ரெடி ஆகுறாரு. எல்லாம் வந்து என்னடா தலைவலியா இருக்குது, இவங்ககிட்ட எப்படி நம்ம தப்பிக்கிறது, ஏன்னா இவன் பறந்துன்னு வேற இருக்கிறான், இவங்ககிட்ட நம்ம தப்பிச்சு கூட போக முடியாது, சோ நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல ஆக்சுவலா சீனா இருந்துச்சுங்க, அந்த அனிமேஷனா இருக்கட்டும், அந்த சீன் போன போக்கா இருக்கட்டும், அது ஒரு மாதிரி புல்லரிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேக்குது, நம்ம லூஃபியோட ஹார்ட் பீட் வந்து கேட்க ஆரம்பிக்குது. அது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு அந்த டைம்ல கேட்கறதுக்கு. எல்லாம் வந்து அதை கேட்கறாங்க. கேட்டுட்டு அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. டோரி புரோகில இருந்து ஒரு மத்த ஜெயின்ட் சொல்லிட்டு அந்த ஹார்ட் பீட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க.
அப்ப லூஃபி வந்து வெளியே வரான் கியர் 5 ஃபார்ம்ல வந்துட்டு, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இப்போ வந்து ஃபுல்லா இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கியர் 5 என்னென்ன வேலை பண்ணானோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அது எல்லாத்தையும் வந்து அப்படியே வாய போகுதுன்னு மத்தவங்க பாக்குறாங்க. யாரு நம்ம சாஞ்சி ஒரு மத்தவங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏன்னா ஜெயின்ஸ் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிறான். லூஃபி எப்பயும் போல எங்கேயும் குச்சின்னு இருக்கிறான். சோ அதுக்கடுத்து லூஃபி பாணி கிட்ட போயிட்டு, பாணி வா இவங்களை வந்து போட்டு பொழுது கட்டலாம்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். அப்ப பாணி வந்து என்ன சொல்றான், இல்ல என்னால பண்ண முடியாது, ஏன்னா உன் அளவுக்கு எனக்கு பவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவ சொல்றான். அப்ப லூஃபி அதுக்கு என்ன சொல்றான், இல்ல உன்னால பண்ண முடியும், உன் பவர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா உன்னால இதை பண்ண முடியும்னு சொல்றான், நம்புறேன், வா பாணின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிடுறான். சோ பாணி வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவன் வந்து அவ பவர் யூஸ் பண்றான். ஆக்சுவலா இதை பத்தி நான் பெருசா பேச விரும்பல, ஏன்னா இது ஆல்ரெடி மாங்கா வீடியோ நான் பேசிட்டேன். பாணி நீக்காவானது கதைப்படி ஒரு சைடு நல்லா இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் நீக்கா ஆக முடியும்னா அப்புறம் நீக்கா எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது. ஏன்னா இப்ப நீக்கா வரணும் தான் உலகமே காத்துனுக்குது. சோ அவன் வந்துட்டான், அப்படி இருக்கிறப்ப அவன் தான் வந்து மத்த வேலையை பார்க்கணும்ல. அவன் எல்லாரையும் நீக்கா வாக்கி விட்டுருந்தானா அப்புறம் அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல. பட் சரி இது இதை பத்தி ரொம்ப பேச தேவையில்ல, என்ன மாங்கா வீடியோ நான் பேசினேன். என்னோட ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், பாணி நீக்காவானது ஓகே தான், பட் அது தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். பட் எதுனா சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல. உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அதை பார்த்து நானும் தெரிஞ்சு பண்ணி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சோ பாணி அவரோட பவர் யூஸ் பண்ணிட்டு அவளை வந்து நீக்காவா ஆகிறா. அதை பார்த்துட்டு எல்லாம் வந்து ஷாக் ஆகும். என்னடா அது 2 நீக்கான்னு சொல்லிட்டு ஜெயின்ஸ்ல வந்து முழிக்கிறாங்க. அண்ட் மத்த மரீன்ஸ் இருக்கிறாங்கல்ல, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வாயை பொழுது பாத்துக்கிறாங்க. அண்ட் லூஃபியோட ஹார்ட் பீட் கீழே இருக்கிற நம்ம பெரிய குழந்தை ஜெயின்ட் ரோபோட்டும் கேக்குது, அது ஜாய் பாய்ன்னு சொல்லிட்டு சொல்லுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் பீட் லூஃபி கிட்ட மட்டும் தான் வருது. என்னதான் பாணியை நீக்கா மாதிரி ஆனாலுமே லூஃபி மாதிரி ஆனாலுமே அவளால அந்த ஹார்ட் பீட்டை ரெப்ளிகேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ லூஃபியோட ஹார்ட் பீட்டை ஜெயின்ட் ரோபோட் வந்து கேக்குது, கேட்டுட்டு அது அப்படியே ஜாய் பாய்ன்னு சொல்லிட்டு சொல்லுது. இதுக்கடுத்து மேல என்ன நடக்குதுன்னா ஜெயின்ஸ் எல்லாம் நீக்கான்னு சொல்லிட்டு கத்தினுக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல மார்ஸ் வந்து என்ன பண்றாரு, திருப்பி இன்னொரு அட்டாக் வந்து லான்ச் பண்ண வராரு. அப்ப லூஃபி என்ன பண்றான்னா அவருக்கு முன்னாடி போய் நின்னுக்கிறான். நின்னுட்டு அந்த அட்டாக் வந்து வாங்கிக்கிறான். சோ வந்து தீஞ்சு போன கருவாடு மாதிரி ஆயிரான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து லூஃபி என்ன சொல்றான்னா, என்ன வந்து அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நம்ம சாஞ்சி கிட்ட ஃப்ராங்கி கிட்டலாம். ஆனா அவன் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் சாஞ்சியும் ஃப்ராங்கியும் அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. பாணிக்கு அது ஷாக்கா இருக்குது. உண்மையா நம்ம லூஃபி அட்டாக் பண்ண போறோமான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறா. அப்ப சாஞ்சி ஒரு வார்த்தை சொல்றான், கேப்டன் ஆர்டர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அவனை பாணிச்சான்ற மாதிரி சொல்லிட்டு சாஞ்சி இருக்கிறதுல அவனோட பவர்ஃபுல் அட்டாக் வந்து லான்ச் பண்றான். ஃப்ராங்கியா இதான் பண்றான். பாணி வர வழி இல்லாம லூஃபி வந்து அடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அடிக்கிறப்ப லூஃபி என்ன பண்ணுவான்னா, மார்ஸ் வந்து அட்டாக் லான்ச் பண்ணிருப்பார்ல, அவரோட ரெக்கையை வந்து பிடிச்சி அவர் கிட்டக்கு வந்து எடுத்துன்னு இருப்பான் லூஃபி. அவர் வந்து பாத்தீங்கன்னா லூஃபி கட்டி பிடிக்கிற மாதிரி வந்துருவாரு. அதை கட்டி பிடிச்சி பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த சீன் மாங்கல பாக்குறது வந்து சிம்பிளா நல்லா இருந்துச்சு, அதாவது புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா அனிமேஷன் நல்லா இருந்துச்சு, நான் எதுவுமே தப்பு சொல்ல, அது பார்த்து சூப்பரா இருந்துச்சு. ஆனா அனிமேஷன்ல லூஃபி வந்து பாத்தீங்கன்னா மார்ஸ் வந்து அப்படியே நல்லா பிடிச்சி உள்ள கட்டி பிடிச்சி எடுக்கிற மாதிரி ஏதோ பண்ணிருப்பான். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அடிச்சுன்னு இருப்பானுங்க. அது ரொம்ப வளர்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அனிமேஷன்லாம் நல்லா இருந்துச்சு, சீனும் பார்த்து நல்லா இருந்துச்சு. ஆனா மாங்கால சிம்பிளா கிளியரா புரிஞ்சுது. இங்க வந்து அவனுக்கு இன்னமும் ரொம்ப கட்டி பிடிச்சி இது பண்ண மாதிரி இருந்தது. அதான் நான் வந்து சொல்ல வரேன். சோ லூஃபி இந்த மாதிரி மார்ஸை கட்டி பிடிச்சிட்டு பூமிங் டான் பலூன் சொல்லிட்டு ஒரு அட்டாக் லான்ச் பண்றான். அதுல மார்ஸ் வந்து பறந்து போயிடுறாரு. சோ அவர் போனதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு லூஃபி சாஞ்சி கிட்ட கேக்குறான். அப்ப வந்து நேரத்துக்கு வந்துடணும் என்னன்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு சாஞ்சி சொல்றான். அப்ப அட்லஸ் வந்து அங்க ஏதோ பிரச்சனை போடுது, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவ வந்து கிளம்பி போறா. அப்படி போறப்ப லிலித் யோருக்கு நம்மள மானிட்டர் பண்றான்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைச்சுனே போறா. அண்ட் அதே சமயத்துல ஜெயின்ட் ரோபோட்குள்ள அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்டைல் இருக்குதுல்ல, சோ கனெக்ஷன் திருப்பி வந்து ஃபார்ம் ஆகுது. அதுல வந்து இருக்கிற மக்கள் எல்லாம் திருப்பி வெகப்பங்க் பேச கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடுவுல கட் ஆனதுனால அவர் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியல. அண்ட் அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல, அதனால என்னாலையும் கரெக்டா சொல்ல முடியாது. உங்களுக்கு அதை பார்த்தப்ப என்ன புரிஞ்சுது அதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சுது. சோ வெகப்பங்கோட டெலிகாஸ்ட் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜூபிட்டர் இருக்கிறார்ல, அவர் இதுக்கு முன்னாடி சைபர் பாலிஜன்ஸ் எல்லாம் வாயுல வந்து இழுத்து வச்சிருப்பாரு. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஃபவுண்டைன் மாதிரி எல்லாரையும் வந்து துப்புறாரு. சோ வெறும் சிபி ஏஜென்ட் மட்டும் கிடையாது, இருக்கிற கல்லு அப்புறமா கட்டன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பறந்து அங்க சுத்திக்கிற கப்பல்ல வந்து விழுது. அண்ட் அதுக்கடுத்து அந்த மாதிரி இருக்கத்தை வந்து வெளில துப்புனதுக்கு அப்புறமா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா உள்ள இழுக்க வந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஜெயின்ட் ஷிப்பே வந்து உள்ள இழுக்கிறது ஆரம்பிக்கிறாரு. இதுல வந்து சுத்தி இருக்கிற அந்த மரம் செடி அதுக்கடுத்து கட்டைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ள போக ஆரம்பிக்குது. அண்ட் ஜெயின்ட் ஷிப்புமே கொஞ்சம் விட்டு தான் போயிட்டு இருக்கும் பொழுது எல்லாருமே. அப்ப லூஃபி வந்து என்ன பண்றான்னா, நீ சும்மா இருக்க மாட்டேடான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஜூபிட்டரோட வாயிலே வந்து கொத்துறான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஓடி போய் ஊந்துடுறாரு. அந்த டைம்ல வார்கரி என்ன பண்றான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லூஃபியை விட்டுட்டு அந்த ஜெயின்ட் ஷிப் நோக்கி போறான், தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ அப்படி போயிட்டு அந்த ஜெயின்ட் ஷிப்பை முட்ட போறான். அப்படி முட்டினா அப்படின்னா ஜெயின்ட் ஷிப் வந்து நொறுங்கிடும், ஏன்னா வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அண்ட் ஜெயின்ட் ஷிப் வந்து என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அவனாலுக்கு ஈடு கட்ட முடியாது. சோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஜெயின்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு மாசான சீனுங்க, நம்ம ஜெயின்ட் ரோபோட் தண்ணிக்குள்ள இருந்து எழுந்திருக்குது. எந்திரிச்சிட்டு வார்கரியை வாயிலே வந்து குத்துது. அதுல அவர் வந்து பாத்தீங்கன்னா பறந்து போய் ஊந்துடுறாரு. அப்ப ஜெயின்ட் ரோபோட் வந்து ஒரு விஷயத்த நினைக்குது. அது என்னதுன்னா, ஜாய்பாய் அவங்க கிட்ட சொன்னதை வந்து நினைக்குது. நம்ம கிட்ட ஜாய்பாயோட வாய்ஸ் வந்து காட்டியிருக்கிறாங்க. அப்ப ஜாய்பாய் வந்து என்ன சொல்றாருன்னா, எமத்து, ஜெயின்ட் ரோபோட்டோட பேர் வந்து எமத்து, டைம் கரெக்டா இருக்கிறப்ப அதை வந்து யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் ஜெயின்ட் ரோபோட் யோசிச்சு பார்த்து டைம் கரெக்டா இருக்கிறப்பன்னு சொல்லிட்டு யோசிக்குது. அண்ட் சுத்திரிகிற எல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு வாய்ப்பு வந்து பாத்துக்கிறாங்க. லூஃபி வந்து ரோபோட்னு சொல்லிட்டு கத்துறான். அதுல வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் முடிஞ்சிச்சு.
ஸோ இதுக்கு என்ன நினைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சிடலாம். ஜாய்பாயோட குரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரு மாதிரி ரஃபா ஒரு மாதிரி மாசா இருக்கும்னு நினைச்சேன். பட் அது ஒரு மாதிரி சாஃப்டா காட்டியிருந்தாங்க. அண்ட் அது கேட்கறதுமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா லூஃபியோட வாய்ஸ் ஆக்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்களே தான் வந்து ஜாய்பாய்க்கும் குரல் கொடுக்குறாங்க. யாராவது தெரியாம இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல நடந்தது. இந்த ஒரு எபிசோட்ல ஏகப்பட்ட சீன் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்து புல்லரிச்சுது. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்போம், அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.